ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று தான் என்னோடய சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஸோ இன்டர்நேஷ்னல், ஓகேங்களா? இது ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி பற்றி நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கம்பெனியோட டீட்டெயில்ஸு. செகண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கம்பெனியோட பிளானு. தேர்ட் பாயிண்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கம்பெனிலேருந்து விட்ரால் பண்ண ப்ரூஃபு. நான் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஸோ இன்டர்நேஷ்னல். ஸோ இது வந்து 2010லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, யூஎஸ் கம்பெனி. ஸோ 2018 யூகேல ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இப்போ இந்தியாவில் வந்து 2020 பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வரும்போதேவும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி அவங்களோட ரஸோ ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டு. தேர்ட் ஒன் இது வந்து கம்பெனியோட சிஇஓ, ஓகேங்களா? ரஸோ இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட சிஇஓ லெஸி மன்ஸ்ஃபோர்ட். இவங்க தான் கம்பெனி ரஸோ கம்பெனியோட சிஇஓ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களோட டாக்குமெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ செகண்ட் வந்து பேன் கார்டு. தேர்டு வந்து யூகேல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? அவங்களோட ரஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இது வந்து 2020 31 மார்ச்சில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க கிளப்னு சொல்லிட்டு ரஸோ கிளப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதோட சர்டிஃபிகேட் தான் இந்த இது. ஸோ இதுதான் கம்பெனியோட டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ இது புது கம்பெனிலாம் இல்லை, பழைய கம்பெனி தான். ஸோ இதில் வந்து நல்லா ஒர்க் பண்ணி நிறையா பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கம்பெனியோட பிளானை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ கம்பெனியோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 200 கண்ட்ரிக்கு மேலே இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸ் ரஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டுலேயே டாப் 3ல் இருக்குது க்ரௌட் ஃபண்டிங்கில். ஸோ நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க வந்து ரஸோ டிஜிட்டல் காயின் விர்ச்சுவல் கரன்சி ஒன்று வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் போர்ட்டல், வேர்ல்டு ட்ராவல் டூரு, ஹெல்த் வவுச்சர், இந்த மாதிரி நிறைய இது தர போகிறாங்க. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் கார்டு. ஸோ இது ஜாயின் பண்ணவங்க ஒரு 1000 பீப்புளுக்கு வந்து ஷாப்பிங் கார்டு தந்துட்டாங்க. பட் ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல. எல்லாமே இந்த லாக்டவுன் பீரியடுனால கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நிற்குது. ஸோ இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. ஷாப்பிங் போர்ட்டல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து $34 வந்து நம்ம வந்து பே பண்ணணும், ஓகேங்களா? இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா $2550 வந்து நம்ம இதில் பே பண்ணணும். ஸோ நம்ம கட்டுற $34 வந்து எப்படிலாம் பிரிஞ்சு போகுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம கட்டுற $34 வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து $4 போயிடும், ஓகேங்களா? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டிக்கு $4 போயிடும். டைரக்ட் இன்கம் வந்து $15 போயிடும். லெவல் இன்கம் வந்து $7.5 போயிடும். ஆட்டோ ஃபுல் இன்கம் $5.50 போயிடும் டாலர். கிளப் இன்கம்க்கு $2 போயிடும், ஓகேங்களா? டோட்டலாக நம்ம கட்டுற $34 வந்து 5 வகையாக பிரிஞ்சு போகுது. ஸோ அதை தான் இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம பிளானை பார்க்கலாம். ஸோ இதில் எத்தனை டைப் ஆஃப் இன்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து 8 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. டைரக்ட் இன்கம், ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், லெவல் இன்கம், கிளப் இன்கம், ஆட்டோ ஃபுல் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ஷாப்பிங் இன்கம். 8வது இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம், ஓகேங்களா? ஸோ இந்த ராயல்ட்டி இன்கமும் கிளப் இன்கமும் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டைரக்ட் இன்கம் பார்த்துடலாம். டைரக்ட் இன்கம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டைரக்டில் சேர்றவங்க அறிமுகப்படுத்துவீங்க. நீங்கள் டேரெக்டாக போய் அறிமுகப்படுத்துவீங்களா, உங்களுக்கு இல்லை நீங்கள் எத்தனை பேர் கொண்டு வர்றீங்களோ அதுதான் டைரக்ட் இன்கம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆளை வந்து ரெஃபர் பண்ணும்போது வந்து 20% தர்றாங்க. செகண்ட் ஆள் ரெஃபர் பண்ணும்போது 30%, மூணாவது ஆள் ரெஃபர் பண்ணும்போது 40%, நாலாவது ஆள் பண்ணும்போது 50%. 4 பேருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 50% கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் 20%, 30% இதெல்லாம் டாலர்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற ஜாயினிங் அமௌண்ட்டு $34, $4 டேக்ஸுக்கு போயிருது. பேலன்ஸ் $30 தான் பேக்கேஜ். அப்போ $30 வந்து 20% பார்த்தீங்கன்னா $6, இது 30% $9, 40% $12, 50% $15, ஓகேங்களா? 4 பேருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு $15 கொடுத்துருவாங்க. இதுதான் டைரக்ட் இன்கம், ஓகேங்களா? ஸோ செகண்ட் இன்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் இன்கம். லெவல் இன்கம்னா உங்கள் டீம் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் தான் லெவல் இன்கம். ஸோ உங்களுக்கு ஒரு 50 லெவலுக்கு தராங்க. ஸோ எந்த கம்பெனியுமேவும் இந்த அளவுக்கு 50 லெவலுக்குலாம் எந்த கம்பெனியுமே தந்ததே கிடையாது. ஸோ நம்ம ரஸோ இன்டர்நேஷ்னல் வந்து 50 லெவலுக்கு இன்கம் தராங்க, லெவல் இன்கம்.
ஸோ லெவல் 1லேருந்து 10 வரைக்கும் $0.50 தர்றாங்க. ஸோ லெவல் வந்து 11லேருந்து 20 வரைக்கும் $0.10 தர்றாங்க. லெவல் 21லேருந்து அப் டு 50 வரைக்கும் $50 வரை 50 லெவல் வரைக்கும் $0.05 தராங்க. ஓகேங்களா. ஸோ இது லெவல்னா என்ன கணக்கு அப்படின்னா, லெவல் 1னா ஒரு மெம்பர்னு அர்த்தம். 1வது நம்பர்லேருந்து 10வது நம்பர் வரைக்கும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 10 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 0.50 தந்துடுவாங்க. அவங்களுக்கு மேலே 10 பேருக்கு அடுத்து இருக்கிறவங்க 11 to 20 பேர், அந்த 10 பேருக்கு வந்து 0.10 சென்ட்டும், அந்த 21வது நம்பர்லேருந்து 50வது நபர் வரைக்கும் $0.05 தராங்க. ஓகேங்களா. இதுதான் லெவல் இன்கம். இது டீம் இன்கமாகவும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ 3வது இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளப் இன்கம். ஸோ இருக்கிறதுல மிகப்பெரிய இன்கம் கிளப் இன்கம். ஸோ இந்த கிளப் இன்கம் வந்து நம்மளுக்கு எப்படி தர்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகணும். இவங்க வந்து மினிமம் 4 ஸ்டார்லேருந்து மேக்ஸிமம் 32,768 ஸ்டார் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 4 ஸ்டாருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா, இப்போ நீங்கள் $34 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லெவல் 1ல் 4 பேர் இருக்கணும். ஸோ அதில் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. லெவல் 1ல் வந்து 4 பேர் நீங்கள் இருக்கணும். ஸோ 4 பேர் இருக்கணும்னா நம்ம டேரெக்டாக நம்ம 4 பேர் நம்ம சேர்க்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா. அந்த பிஸ்னஸ்க்குள்ளே $34 கொடுத்து ஜாயின் பண்ணி உள்ளே வர்றீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக 4 பேர் ரெஃபர் பண்ணணும். ஸோ ரெஃபர் பண்ணும்போது அவங்க நீங்கள் கொடுத்த $34 வந்து நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ணும்போது $42 கிடச்சிரும். அப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் எத்தனை நாளில் அந்த 4 பேர் சேர்க்குறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 மந்தில் சேர்த்திங்க அப்படின்னா 1 மந்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துருவீங்க. அதோட ட்ரிபிளாக தான் எடுப்பீங்க. அந்த இதுக்கு நான் எப்படி எடுப்பீங்க, ட்ரிபிளாக எடுப்பீங்கன்றதை நான் வந்து ஆர்ட் ஆஃப் இன்கம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்போ 4 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்களோ அப்போயே வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ண நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ணதுக்காண்டி கம்பெனி வந்து 4 ஸ்டார் கிளப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ எலிஜிபிள் ஆகும்போது லெவல் 1ல் 4 பேர் இருந்தியா போதும். கிளப் இன்கம் எப்படி தராங்கன்னா கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து நம்மளுக்கு தர்றாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க இது கிளப் இன்கம் எத்தனாம் தேதி தருவாங்க அப்படின்னா 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி. ஸோ 90 நாள் 9 பே அவுட் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 1ஆம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 9ஆம் தேதிக்குள்ளே ஒரு 4 பேரை கொடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துருவீங்க. 4 ஸ்டார் கிளப்புக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ எலிஜிபிள் ஆகும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி நைட்டு வந்து உங்களுக்கு வந்து கிளப் இன்கம் வந்துடும். அது வந்து எவ்வளோ வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது நம்மளோட வெப்சைட்லேயே அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கிளப் இன்கம் அந்த ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு காட்டுறேன், லாஸ்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 16 ஸ்டார் வந்து லெவல் 2ல் வந்து 16 பேர் இருக்கணும். நீங்கள் சேர்த்து விட்ட 4 பேர் வந்து அவங்க எல்லோரும் 4 பேர் சேர்க்கணும். அப்படி இல்லைனா ஒருத்தரே 16 பேர் சேர்த்தாலும் சரி, இல்லை 2 பேர் 8 பேர் சேர்த்தாலும் சரி, உங்களோட லெவல் 2ல் வந்து 16 பேர் இருக்கணும். அப்போ உங்களுக்கு 16 ஸ்டார் கிளப் இன்கம். ஒருக்கா நீங்கள் எலிஜிபிள் ஆனாலே 9 தடவை உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க. 10 நாளைக்கு ஒரு பேமெண்ட். ஓகேங்களா. இதுதான் கிளப் இன்கம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 32,768 ஸ்டார் வந்துட்டிங்க அப்படின்னா 7 லெவலுக்கு கிளப் இன்கம் உங்களுக்கு வந்து 9 தடவை தான் உங்களுக்கு வந்து கிளப் இன்கம் தருவாங்க. அந்த 32,000 8வது லெவலில் வந்து 32,000 பேர் உங்களுக்கு எப்போ வர்றாங்களோ அப்போ வந்து நீங்கள் ராயல்ட்டி இன்கமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருவீங்க. அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஆன் கம்பெனி டர்ன் ஓவர். ஸோ கம்பெனி டர்ன் ஓவர் வந்து 5% தருவாங்க. இது வந்து 9 தடவைலாம் கிடையாது, லைஃப் டைம் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் கிடைக்கும் இந்த 5%. ஸோ இது 8வது லெவலில் 32,768 ஸ்டாருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா. கிளப் இன்கம் வந்து 7 லெவலுக்கு 9 டைம் தருவாங்க. ஸோ 8வது லெவல் வந்து 32,000 பேர் நீங்கள் எப்போ எலிஜிபிள் ஆகுறீங்களோ அப்போ ராயல்ட்டி இன்கம் 5% உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து லைஃப் டைம் தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனியில் மொத்தம் 10 லெவல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது வந்து ப்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து $34, அதில் $4 டாக்ஸுக்கு பேரும் $30 தான் பேக்கேஜி. ஸோ அதே மாதிரி அடுத்த லெவல் சில்வர், கோல்டு, பேர்லு, ரூபி, பிளாட்டினம், இந்த மாதிரி ஒரு 10 லெவல் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த லெவல் போனால் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ப்ரௌன்ஸில் இருந்தீங்கன்னா அதுக்கு தனி ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம், சில்வரில் இருந்தீங்கன்னா அதுக்கு தனி ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம், கோல்டில் இருந்தீங்கன்னா அதுக்கு தனி ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம். இதே மாதிரி 10 லெவலுக்கு ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் வேலட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய இன்கம் வரும். சின்ன இன்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது, மிகப்பெரிய இன்கமாக தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் என்ன அப்படின்னா $30 நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸோ இது ஜாயினிங் அமௌண்ட்டு. ஸோ இதை விட்டுடலாம். ரெண்டாவது வந்து சில்வர் ரெண்டாவது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். $50 கொடுத்து அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 4 ஸ்டார் கிளப்புக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அந்த இன்கம்மை வந்து நம்ம வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2வது லெவல் சில்வரில் இருக்கணும். ஸோ அந்த சில்வருக்கு நீங்கள் மாறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஆல்ரெடி 4 பேர் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் 2 பேர் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 6 பேர் வந்துருவாங்க. 6 பேர் வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு $72 டேரக்ட் இன்கமாக கிடைக்கும். ஸோ அதில் $50 கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் $22 நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஒரு $1600 கிட்ட வரும். ஸோ நீங்கள் அதை வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் கிளப் இன்கமே நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரௌன்ஸுக்கும் உங்களுக்கு ஆட் ஆஃப் இன்கம் வரும், சில்வருக்கும் ஆட் ஆஃப் இன்கம் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த நீங்கள் இப்போ $50 கட்டுறதுனால உங்களுக்கு வந்து சில்வருன்ற ஆட் ஆஃப் இன்கம் வேலெட் உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ அதில் ஆட் ஆஃப் இன்கம் வந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். இந்த $50 கொடுத்து பண்ணனால உங்களோட அப்ளைனருக்கு 25%, நீங்கள் 2வது லெவலில் யாருக்கு இருக்கீங்களோ அவங்களுக்கு 25% கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ $12 உங்களோட அப்ளைனருக்கும் அவருக்கு மேலே உள்ளவருக்கும் $12 கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக $25 வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் $25 எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் ஆட் ஆஃப் இன்கமுக்கு போகும். ஓகேங்களா. $25 வந்து சில்வர் ஆட் ஆஃப் இன்கமுக்கு போகுது. ஸோ ப்ரௌன்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற $34 5.50 வந்து ஆட் ஆஃப் இன்கம் போகிற மாதிரி $50 $25 வந்து ஆட் ஆஃப் இன்கம் போயிடுது, சில்வர் ஆட் ஆஃப் இன்கம். இதே மாதிரி தான் கோல்டு, பேர்லு இந்த இது. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிட்டு போனாலும் போகலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இன்கம் பார்த்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம். ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்கள் லெவல் 1ல் வந்து ஒரு 4 பேரை நீங்கள் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா. அந்த லெவல் 1ல் 4 பேர் இருக்கிறவங்க எந்த லெவல் அப்கிரேட் பண்ணாலும் 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல் அப் டு 10 லெவல் வரைக்கும் எந்த லெவல் அப்கிரேட் பண்ணாலும் உங்களுக்கு 25% கமிஷன் இருக்குது. அதில் $50 கட்டுறாங்கன்னா $12 உங்களுக்கு வரும், $100 கட்டுறாங்கன்னா $25 வரும், $500 கட்டுறாங்க அப்படின்னா $125 உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ அந்த இன்கம்மை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட லெவல் 1ல் சில்வர் அப்கிரேட் பண்ண போகிறாரு அப்படின்னா நீங்கள் அவருக்கு முன்னாடி நீங்கள் அப்கிரேடில் இருந்தால் மட்டும்தான் அந்த $12 உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா கம்பெனிக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம். உங்களோட லெவல் 2ல் உள்ளவங்க சில்வர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 25% கமிஷன். லெவல் 3ல் உள்ளவங்க 3வது லெவல் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான், எக்ஸாம்பிள் கோல்டு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் 25% கமிஷன். என்ன இதில் ஒரு பியூட்டினா, உங்கள் லெவல் 1ல் உள்ளவங்க எந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 25% கமிஷன் தரும். ஓகேங்களா. இதுதான் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆட் ஆஃப் இன்கம். இதுதான் ஆட் ஆஃப் இன்கம் சார்ட்டு. இது வந்து ப்ரௌன்ஸுக்குரிய சார்ட்டு. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா $34 கட்டி அதுக்குரிய சார்ட்டு. இது வந்து எப்படி உங்களுக்கு தர்றாங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக நடக்கிறதுலேருந்து உங்களுக்கு தர்றாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே $5.50 வந்து உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு ஆட் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்களா. அது யாருக்கு கொடுக்குறாங்க? $5.50 வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, சீனியாரிட்டி. ஸோ ஆட் ஆஃப் இன்கம் வெரி 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 இம்பார்ட்டண்டான இன்கம். ஸோ இது வந்து நான் ஒர்க்கிங் இன்கம். நீங்கள் சேர்ந்துட்டு நீங்கள் யாரையுமே சேர்க்கலனாலும் உங்களுக்கு வந்து ஆட் ஆஃப் இன்கம் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டை உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு தான் 4 பேரை வந்து நம்மளை வந்து சேர்க்க சொல்கிறாங்க கம்பெனி. ஸோ அப்படின்னா தான் நெட்வொர்க் போய்கிட்டே இருக்கிறதுனால பிஸ்னஸ் வளர்ந்துட்டே போகும். ஸோ ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு வைடாக நடக்கிறதுலேருந்து வந்து உங்களுக்கு ஆட் ஆஃப் இன்கம் தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் யாரையுமே சேர்க்கலனா கூட உங்களுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்கம் ஃப்ளோ உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க முன்னாடி உள்ளவங்களுக்கு முதல் ரவுண்டு குடிச்சு முடித்தவொடனே உங்களுக்கு 2வது ரவுண்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆட் ஆஃப் இன்கம் சீனியாரிட்டி. ஓகேங்களா. சீனியாரிட்டியில் தான் ஆட் ஆஃப் இன்கம் தருவாங்க. ஸோ நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ, இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே இதோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா சீனியாரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஜாயின் பண்ண ஒரு மாதத்துலேயே வந்து $80 வந்துடுது. ஸோ $80 கிட்டத்தட்ட ஒரு $6000 வருது. ஸோ நம்ம இப்போ லாக்டவுன் பீரியடில் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ரசோவில் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆட் ஆஃப் இன்கம் எப்படி தர்றாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். வேர்ல்டு வைடாக வந்து பிஸ்னஸ் நடக்கிறதுல நம்மளுக்கு அடுத்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க இருந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆட் ஆஃப் இன்கம் தர்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செகண்ட்லேருந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல்லுமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுதான் சீனியாரிட்டி. ஸோ உங்களுக்கு கீழே 4 பேர் எப்போ வர்றாங்களோ, சிஸ்டம் எப்போ 4 பேர் கொண்டு வருதோ அப்போ வந்து 0.10 சென்ட் ஓவரால்ட்டேருந்து எடுத்து மொத்தம் 0.40 சென்ட் தந்துடுவாங்க மொதல் ரவுண்டு. 2வது 16 பேர் சிஸ்டம் உங்களுக்கு கீழே எப்போ கொண்டு வருதோ அப்போ ஒவ்வொரு டாலர் எடுத்து எல்லார்ட்டேருந்தும் $16 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 3வது ரவுண்டு 64 பேர் உங்களுக்கு கீழே சிஸ்டம் எப்போ கொண்டு வருதோ அப்போ எல்லார்ட்டேருந்து ஒரு டாலர் எடுத்து $64 உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் வந்து ஆட் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் சேர்க்குறது கிடையாது. நீங்கள் சேர்க்குறது ஃபுல்லுமே டேரெக்டில் உங்களுக்கு ஆட்டும். இந்த ஆட் ஆஃப் இன்கம் வந்து சீனியாரிட்டி பேஸில் வந்து உங்களுக்கு தருவாங்க. மொத்தம் 9 ரவுண்டாக தர்றாங்க. ஸோ 10வது ரவுண்டு வந்து கம்மிங் சூனில் இருக்குது. இந்த 9 ரவுண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனாலே $1,74,000 கிட்ட கிடைக்கும். கிட்டத்தட்ட ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா $1 கோடி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் ஆட் ஆஃப் இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம்.
இந்த மாதிரி 10 லெவல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு இன்கம் தருவாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எடுத்து. ஓகேங்களா, இதுதான் 10 லெவலுக்குரிய ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் சார்ட்டு. ஸோ ரீபர்ச்சேசிங் இன்கம், ஸோ ரீபர்ச்சேசிங் இன்கமும் ஷாப்பிங் இன்கமும் இன்னும் வந்து லான்ச் ஆகலை. ஏன்னா 144 முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஷாப்பிங் போர்ட்டல் எல்லாமே லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஷாப்பிங் கார்டு எல்லாமே ஒரு 1000 பீப்புளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கார்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த கம்பெனியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி 4 ரெஃபரல் கொடுக்கணும். 4 ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம் வர ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்க முடியும், உங்கள் அப்ளைனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ஷாப்பிங் பண்ண முடியும், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஐடியா அப்கிரேடேஷன் வந்து 4 ஸ்டார் கிளப்பில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா அடுத்த லெவல் நீங்கள் போனால் தான் கிளப் இன்கம் எடுக்க முடியும், அதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் விட்ரால் பண்ணுற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு $10 வந்து விட்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 10% வந்து கமிஷன் பிடிச்சிப்பாங்க, டிடிஎஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த 10%னா $1 போய்ட்டு $9 வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும், இதுதான் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பிட்காயின், சில பேர் பிட்காயின் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பிட்காயின் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதில் வந்து ஐடி போட்டுக்கலாம், பிட்காயின் வச்சு நீங்கள் ஐடி போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணுற டாலரை இந்தியன் பைசாவாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிட்காயினாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ரசோ காயினாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பேன் நம்பர். ஒரு பேனுக்கு வந்து, ஒரு பேன் கார்டுக்கு வந்து ஒரே ஒரு ஐடி தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது 25% வந்து ஸ்பான்சருக்கு போகும், அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ரசோ இன்டர்நேஷ்னலில் ஜாயின் பண்ணி 1 மந்தில் 1 lakh எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து 10 நாளில் 10,000 எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 7 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனி. ஸோ ஷாப்பிங் கார்டு இருந்தார் பார்த்தீங்களா, இதுதான் ஷாப்பிங் கார்டு. ஸோ 7 டைப் ஆஃப் இன்கமில் நான் ஒர்க்கிங் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் தான் நான் ஒர்க்கிங் இன்கம், மித்த எல்லாமே ஒர்க்கிங் இன்கம். அந்த நான் ஒர்க்கிங் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலேவும், நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துருவீங்க. ப்ளஸ் அந்த ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கமே நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம், கிளப் இன்கம் 4 ஸ்டாருக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிருவீங்க. ஸோ இதுதான் கம்பெனியோட பிளானு. ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து ஏர்ன் பண்ணவங்கள நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக காட்டுறேன். ஸோ இவங்க வந்து ஏப்ரல் வந்து 3ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருக்காங்க. மே 3ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு 3 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 4ஆம் தேதி வந்து 0.40 சென்ட்டு, ஏப்ரல் 10 வந்து $16 வந்திருக்கு, மே 3ஆம் தேதி $64 வந்திருக்கு, டோட்டலாக $80 வந்திருக்கு. $6,000 அவருக்கு வந்து வந்துருச்சு. இது ஃபுல்லுமே ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து 4 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. பிப்ரவரி 23ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 69 நாள்லேயும், ஓகேங்களா, ஸோ ஒரு 65 நாளில் அவருக்கு வந்து $256 வரைக்கும் 4 ரவுண்டு வரைக்கும் வந்துருச்சு. டோட்டலாக $336, கிட்டத்தட்ட ஒரு $23,000 மேலே வருது. ஸோ இது ஃபுல்லுமே இந்த நான் இப்போ ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் காட்டுறது ஃபுல்லுமேவும் நான் ஒர்க்கிங் இன்கம். இது வந்து நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் வரும். அது எப்படி வரும்னா, வேர்ல்டு வைஸாக பிஸ்னஸ் நடக்கிறவங்க, உங்களுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் எடுக்கிறதுக்குனா நம்ம கம்பல்சரி நம்ம 4 பேர் ரெஃபர் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து 5th ரவுண்ட் ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஸோ 5th ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. மே 5ஆம் தேதி வந்து மே 3ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து 5வது ரவுண்டு வந்துருச்சு. ஸோ 5வது ரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா $512. டோட்டலாக அவங்க வந்து ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கமில் ஏர்ன் பண்ணியிருக்கிறது மட்டுமே $848 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி விட்ரால் எல்லாருமே மெயினாக கேட்குறது ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ ஏப்ரல் வந்து 9ஆம் தேதி $10 கொடுத்தோம், அதில் $1 டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்கல்ல, 10% டேக்ஸ்னால் $1 போயிடும். அது போக $9க்கு $630 வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், ரசோ ஹெல்த்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஐஎன்ஆரா மட்டும்தான் நம்ம மாற்ற முடியுமா, பிட்காயினாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ $10 பிட்காயினாகவும் கொடுத்துருக்கோம் மே 2ஆம் தேதி. ஸோ பிட்காயினோட வேல்யூ இந்த இருக்குது பார்த்தீங்களா, பிடிசின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து $40 வந்து நாங்கள் வந்து விட்ரால் கொடுத்தோம். $40 வந்து 10% $4 போக $36க்கு வந்து விட்ரால் கொடுத்துட்டாங்க, $2,520. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கம் ப்ரூஃப்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு வந்து நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் லிங்க்கு. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேரோட ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ லாக்டவுன் பீரியடில் சின்ன அமௌண்ட் கொடுத்து நம்ம பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரசோ இன்டர்நேஷ்னல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சம்பாரிச்சிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஸோ